இப்போது சித்ரா வீருவை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கத் தொடங்குகிறாள். ஆனால் சித்ராவுக்கும் ஒரு பலவீனம் இருந்தது. அவள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அதிகமாக யோசிப்பாள். இதனால்தான் வீரு அவன் வீட்டிற்கு திரும்புகிறான். மறுநாள் சித்ரா வீருவை அழைத்து தன் குடும்பத்தை சந்திக்கும்படி தன் வீட்டிற்கு அழைக்கிறாள். வீரு சித்ராவின் வீட்டை அடைந்தவுடன் அனைவரும் அவனை முறைத்து பார்க்கத் தொடங்குகிறார்கள். சித்ரா ஏற்கனவே அவனுக்கு அதிகம் பேச வேண்டாம் என்று விளக்கியிருந்தாள். ஆனால் சித்ராவின் திருமணம் நிச்சயிக்கப்படவிருந்த நபரை சித்ரா சகோதரன் என்று நினைத்து அவனை நிறைய பாராட்டுகிறான். இதனால் அந்த நபருடன் சித்ராவின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இப்போது மறுநாள் வீருவும் சித்ராவும் மீண்டும் சந்திக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். சித்ரா கோபமடைந்து அங்கிருந்து சென்று விடுகிறாள். சில நாட்களுக்கு பிறகு சித்ரா வீருவின் அழைப்புகளை எடுப்பதை நிறுத்தும் போது வீரு சோகமாக உணரத் தொடங்குகிறான். பின்னர் ஒரு நாள் சித்ரா தனது திருமண அட்டையை வீருவுக்கு அனுப்பி தொலைபேசியில் அவரை திட்டுகிறாள். பின்னர் தொலைபேசியை துண்டித்து விடுகிறாள். வீரு அழ ஆரம்பிக்கிறான். இதற்கிடையில் வீருவின் தந்தையும் அவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகிறார். மன அழுத்தம் காரணமாக வீரு முழு மது பாட்டிலையும் குடித்து விடுகிறான்.